இந்த உலகம், உலகத்தின் நீதி, நான் கோர்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறேன், ரைட்ஸ் ஜஸ்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நீதியே என்ன சொல்லுதுன்னா, வித்தா இருந்தாலே போதும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதம் இருக்கு. அவன் முத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வித்தா இருந்தால் போதும். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பகிர்ந்து கொள்ள மிக்க சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து நாம் வித்து என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கான ஆதார வசனத்தை நாம் எடுத்து வாசித்து கடன் சொல்லும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அதே வசனம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது. வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆமென். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வித்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருவோம். We all are the seeds of the heavenly Father. நாம் தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய நீதி. நீங்கள் பிள்ளையாய் இருப்பது மட்டுமே உங்கள் நீதியாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு செய்கிற செயல்கள்லாம் அப்புறம். ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்வதனால் நீங்கள் நீதிமான் அல்ல, நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறதினால் நீதிமான்கள். நீங்கள் பிள்ளைகள் என்பது தான் உங்கள் நீதி. ஆமென். உலகமும் பிள்ளைக்கென்று ஒரு நீதியை வைத்திருக்கிறது. திருபாய் அம்பானி தன்னுடைய சொத்தை அனில் அம்பானிக்கு எழுதி வைக்கிறார். அவருடைய கம்பெனியில் 20 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர் போய் என் பேருக்கு இவர் சொத்தை எழுதி வைக்காமல் அவர் பிள்ளைக்கு பேருக்கு எழுதி வைக்கிறாரு அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டால், அந்த கோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வரும்? 20 வருஷம் கடினமாக உழைத்து அவனுக்கு சொத்து எழுதி வைக்கணும்னு கோர்ட்டு சொல்லுமா? இல்லைப்பா, அது பிள்ளைப்பா, அவன் வேலையாக பார்க்கறனா கூட அவனுக்கு தான் சொத்து எழுதி வைக்கணும்னு சொல்லுமா கோர்ட்டு? எது சொல்லும்? சொல்லுங்கள். பிள்ளைக்கு எழுது. ஆனால் நீங்கள் மாம்ச பார்வையில் பார்த்தா அது நீதியான்னு கேட்குறேன். மாம்ச பார்வையில் பார்த்தாலே அதுதான் நீதி. அப்போ வேலை செய்கிறான் வேலை செய்யவில்லை என்பது விஷயம் அல்ல, அவன் வித்தா இல்லையா என்பதுதான் விஷயம். இந்த உலகம், உலகத்தின் நீதி, நான் கோர்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறேன், ரைட்ஸ் ஜஸ்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நீதியே என்ன சொல்லுதுன்னா, வித்தா இருந்தாலே போதும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதம் இருக்கு. அவன் முத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வித்தா இருந்தால் போதும். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். நீங்கள் முத்தா இருப்பது முக்கியம் அல்ல, வித்தா இருப்பது முக்கியம். கடந்த கால பெந்தேகோஸ்தே நமக்கு சொல்லிக் கொடுத்தது முத்தா இருப்பது எப்படி என்று. நீங்கள் எவ்வளவு முத்தா இருந்தாலும் அதனால் அவருடைய வித்தாய் நீங்கள் மாற முடியாது. வித்தாய் இருக்கிற ஒருவன் முத்தாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் முத்தாய் இருப்பதால் வித்தாக மாறிவிட முடியாது. அனில் திருபாய் அம்மானுடைய பையன் வேலை பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் வேலை பார்க்குற ஒருத்தையும் என்ன பண்ண முடியாது? பிள்ளையாக மாறிட முடியாது. பிள்ளையாக இருக்கிறேன், வேலை பார்க்கலாம். அதான் நான் சொல்ல வருகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் வித்தாய் இருக்கிறோம். அந்த வித்து என்பதின் அடிப்படையில் தான் சகலம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவருக்கு தேவன் என்று பெயர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறவருக்கு பிதா என்று தான் பெயர். கைதட்டுங்க. அப்படின்னா எல்லாமே எதன் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, பிதான்ற அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு பேச போறேன் நான். பரலோகத்தில் இருக்கிறவருக்கு பேர் என்ன? பிதா. அப்படின்னா ஒரு பிதா அப்படின்னா அவர்கிட்ட நியாயம் இல்லையானா, பிதாவுக்கு என்ன நியாயம் இருக்கோ அந்த நியாயம் அவர்கிட்ட இருக்கு. கையை தட்டு. ஆமே ஆமே. நீ சொல்ற நியாயம் அவருக்கு தேவையில்ல, அது ஓ நீதி. இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க தேவ நீதி. மனித நீதியை கொண்டு போய் தேவ நீதிட்ட பேசக்கூடாது. என்ன சார் நீங்க வந்து இப்படி இருக்கீங்க? உண்மையிலே தேவன் தேவனாய் இருந்தார் என்றால் மனிதன் பாவம் செய்த போது எந்த விதமான உதவியும் அவனுக்கு செய்திருக்க கூடாது. பழைய ஏற்பாட்டிலே உதவி செய்தார். பலியை ஆட்டுக்குட்டியை பலியாக்கி அந்த ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிக்கிறார். உண்மைக்கு தேவன் நம்ம நீதியில் வரணும்னு நினைச்சிருந்தா ஹெல்ப்பே பண்ணியிருக்க கூடாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனை ஹெல்ப் பண்ணாரு.
ஆட்டுக்குட்டி அடிக்க வச்சாரு. ஆட்டுக்குட்டி அடிச்ச கடைசி முடிவில் அவரே ஆட்டுக்குட்டியா வந்து எல்லா பாவத்தையும் தீர்த்தாரு. ஏன் இவ்வளவு பண்றீங்கன்னா, அப்பாவா இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஏன்னா அது அப்பாவோட நீதி. கைத்தட்டி கொடுத்து அவருக்கு ஆமென். சோ பரலோகத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெயர் பிதா. பிதா என்றாலே அதுக்கப்புறம் பிதா என்ன செய்யணுமோ அதான் செய்வாரு. தேவன் இப்பொழுது தேவனாய் இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அப்படியே எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தில் ஆமென்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருங்க. இப்ப கடவுள் மேல உட்கார்ந்து தேவனா வேலை பார்க்கலங்க, பிதாவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கைத்தட்டி கொடுத்து அவருக்கு அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அங்கே ஒரு அமர்ந்து இருக்கிறார். அவர் தேவனாய் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, அப்பாவா வேலை செய்து கொண்டிருக்கிறார். பத்து பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையன், உங்க பையன் இருந்தான்னா அவனை நீங்க காப்பாத்துறீங்கன்னா, நீங்க நீதின்னு பார்த்தா அதை பார்க்க முடியாது, அப்பான்னு பார்த்தா அதுதான் நீதியே. தன் பையனை அடிக்காம அவர் வெளியே கூட்டிட்டு வர்றாருன்னா அது அநீதி அல்ல. நீங்க தேவனா பார்த்தீங்கன்னா அது அநீதி. அப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் காப்பாத்தினா தான் நீதி. காப்பாற்ற விட்டால் தான் அநீதி. காப்பாத்தினா அது கையை தட்டுங்க. ஆமென்.